ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லா ப்ரைஸ் பாயிண்ட்லையும் ஸ்டாக்ஸ் இருக்குது. எடுத்தோடனே அமேசான் ஸ்டாக்கை $3000 இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் கொஞ்சம் யோசிப்போம். அதுவே ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கு $50 இருந்துச்சுன்னா கொஞ்சம் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மென்டாலிட்டி கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம இப்போ அமேசான் ஸ்டாக்கை ஃப்ராக்ஷனல் ஷேராக $50 வாங்க முடியும். சரி, அதை விடுங்க. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் $50 இருக்கிற சில ஸ்டாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒரு 10 ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அதில் க்ரோத் ஸ்டாக்ஸ் இருக்கலாம், டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் இருக்கலாம், வேல்யூ ஸ்டாக்ஸ்லாம் இருக்கலாம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் பேர் கார்த்தி. வெல்கம் டு துட்டு மணி மணி. இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் அடிஷனல் ரிசர்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கம்பெனி ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டையும் அந்த கம்பெனி ஸ்டாக் ப்ரைஸோட கரண்ட் RSI லெவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த யூடியூப் சேனலில் ஏற்கனவே நான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறேன், போய் கண்டிப்பாக பாருங்கள். இந்த $50 இருக்கிற பாப்புலர் ஸ்டாக்கில் நம்ம முதல்ல பார்க்க போகிற கம்பெனி வந்து பிளிங்க் சார்ஜிங். இவங்களோட ஸ்டாக் சிம்பிள் வந்து BLNK. இவங்களோட கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து $44.08. இந்த கம்பெனி எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் தயாரிக்கிறது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு பேட்டரிஸ்லாம் தயாரிக்கிறாங்க. அதுவும் இப்போ குளோபல் வார்மிங், கார்பன் எமிஷன்ஸ்லாம் கம்மி பண்ணிட்டு எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நிறைய பேர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார்ஸையும் ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் இந்த கம்பெனிக்கு ரொம்ப சாதகமாக போயிடுச்சு. அதுவும் இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸும் இப்போ கரண்ட்டாக இன்க்ரீஸும் ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக ஜோ பைடன் பிரசிடென்ட் ஆவாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறமே இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த கம்பெனியோட டோட்டல் மார்க்கெட் வேல்யூ வந்து $1.8 பில்லியன். அதாவது இந்த கம்பெனியோட மொத்த மதிப்புமே வந்து $1.8 பில்லியன் சொல்கிறாங்க. போன வருஷம் பண்ண இவங்க சேல்ஸ் வந்து $6.2 மில்லியன். இவங்களோட இன்கம் வந்து இப்போதைக்கு நெகட்டிவில் இருக்குது, -$17.8 மில்லியன். இவங்களோட RSI லெவல் வந்து 56 இருக்குது. RSIன்றது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், அதாவது அந்த ஸ்டாக்கோட மொமெண்டம் சொல்கிறது தான் RSI லெவல். இந்த RSI வேல்யூ வந்து 70க்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து ஓவர் பாட் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். அது RSI லெவல் 30க்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஓவர் சோல்டில் இருக்குன்னு அர்த்தம். இந்த RSI லெவலை பற்றி நான் டீட்டெயிலாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கணுன்னா மேலே இருக்க பேனரை கிளிக் பண்ணுங்கள், இல்லை கீழே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இந்த கம்பெனிக்கு யாஹூ ஃபைனான்ஸ் ரெக்கமெண்டேஷன் வந்து 2.2. இந்த சார்ட்டில் பார்த்தாலே தெரியும். 1 வந்து ஸ்ட்ராங் பையாகவும் 5 வந்து ஸ்ட்ராங் செல்லாகவும் சொல்கிறாங்க. அடுத்ததான் அனலிஸ்ட்லாம் சேர்ந்து அவங்களோட ஆவரேஜ் ப்ரைஸாக இந்த கம்பெனி ஸ்டாக்கு வந்து $40 சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது தான் இந்த கம்பெனியோட லாஸ்ட் 1 இயர் சார்ட். லாஸ்ட் 1 இயரில் மட்டும் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 2350% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிற கம்பெனி வந்து கேமிங் அண்ட் லீஷர் ப்ராப்பர்ட்டி. இவங்களோட ஸ்டாக் சிம்பிள் வந்து GLPI. இவங்களோட கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து $43.26. இது ஒரு ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கிற கம்பெனி. முக்கியமாக கேமிங், கசினோ பிஸ்னஸ்லாம் ரன் பண்ணுறதுக்கு இவங்க ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணி தருவாங்க. இவங்களோட டோட்டல் மார்க்கெட் கேப்னு பார்த்தா $10.07 பில்லியன் இருக்குது. இவங்க ஆனுவல் சேல்ஸ் வந்து $1.15 பில்லியன். அதே மாதிரி இவங்களோட இன்கம்னு பார்த்தாலுமே $500 மில்லியன் இயர்லி ஜென்ரேட் பண்ணுறாங்க. RSI லெவல் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்னு பார்த்தா இப்போதைக்கு 52ல் இருக்குது. யாஹூ ஃபைனான்ஸ் ரெக்கமெண்டேஷன் ரேட்டிங் வந்து 1.8ல் இருக்குது. ஆவரேஜ் ப்ரைஸ் டார்கெட்னு பார்த்தா கூட $47.25 இருக்குது. இப்போதைய ஸ்டாக் ப்ரைஸ் அனலிஸ்டோட டார்கெட் ப்ரைஸும் கம்பேர் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பெனிஃபிட் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இவங்களோட டிவிடெண்ட் ஈல்ட் ரேட் வந்து 6% தராங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த கம்பெனியோட லாஸ்ட் 1 இயர் ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ். பேண்டமிக்னால கொஞ்சம் கீழே இறங்கினாலும் லாஸ்ட் 1 இயர்னு பார்க்கும்போது இவங்க 53% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து AT&T. இவங்களோட ஸ்டாக் சிம்பிள் வந்து ஆல்ஃபபெட் T. இப்போதைய கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து $30.04 இருக்காங்க. இந்த கம்பெனி பற்றி நிறைய பேருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இவங்க யூஎஸில் இருக்கிற மேஜர் டெலிகாம் வயர்லெஸ் ப்ரொவைடர். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்னு பார்த்தா கிட்டத்தட்ட $214.43 பில்லியன் இருக்குது. ஆனுவல் சேல்ஸ்ன்னு பார்த்தா இவங்க போன வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட $171.76 பில்லியன் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இன்கம் வந்து கொஞ்சம் நெகட்டிவில் தான் இருக்குது, -$5.17 பில்லியன் இருக்குது. RSI ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்னு பார்த்தா கூட 49ல் இருக்குது. யாஹூவோட ஃபைனான்ஸ் ரெக்கமெண்டேஷன் ரேட்டிங் வந்து 2.9. ஆவரேஜ் ப்ரைஸ் டார்கெட் வந்து 29.53 சொல்லியிருக்காங்க. இப்போதைய ப்ரைஸ் வந்து அவங்க சொன்ன ஆவரேஜோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஸ்டாக் ப்ரைஸ் இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லைன்ட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இந்த கம்பெனியோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டியே இவங்க கொடுக்குற டிவிடெண்ட்ஸ் தான். இவங்க கிட்டத்தட்ட 7% கிட்ட டிவிடெண்ட்ஸ் தராங்க. ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போனாலும் சரி, கீழே போனாலும் சரி, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 7% டிவிடெண்டாக தராங்க. இதுக்காகவே இந்த கம்பெனியை நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நானும் இந்த கம்பெனியை ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை தான் பார்க்குறேன். யூஎஸில் எந்த ஒரு சேவிங்ஸ் பேங்க்குமே வந்து 7% இன்ட்ரெஸ்ட் தரதில்லை.
ஆனால் இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட் வாலட்டிலிட்டி இருக்கும். பட் மற்றபடி இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து எப்போவுமே ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கு. இதுதான் இந்த கம்பெனியோட லாஸ்ட் 1 இயர் சார்ட். லாஸ்ட் 1 இயரில் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அக்யூரேட்டாக சொல்லணும்னா -2.25% இருக்காங்க. சரி, நம்ம அடுத்து பார்க்க போகிற கம்பெனி வந்து பிங் ஐடென்டிட்டி. இவங்களோட ஸ்டாக் சிம்பிள் வந்து PING. இவங்களோட கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து $22.49 இருக்காங்க. இவங்க ஒரு சைபர் செக்யூரிட்டி கம்பெனி. ஐடென்டிட்டி ப்ரொடெக்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் இவங்க என்டர்பிரைஸ் கஸ்டமருக்கு செல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஆஃபீஸ் ஒர்க்லாம் பண்ணும்போது சிங்கிள் சைன் ஆன், மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது நம்ம ரெகுலர் பாஸ்வேர்டையும் தாண்டி அடிஷ்னல் செக்யூர் மெத்தடாக இப்போ ஃபோனில் OTP வரதோ, ஒரு ஆப்பில் அடிஷ்னல் பாஸ்கோட்லாம் யூஸ் பண்ணி லாகின் பண்ணுற சொல்யூஷன்லாம் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் இப்போ நம்ம வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுறனால இந்த கம்பெனி ப்ராடக்ட்டை நிறைய பிஸ்னஸஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம வீட்டிலேருந்து கார்ப்பரேட் நெட்வொர்க்கை செக்யூர்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இவங்களோட சொல்யூஷன் நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. இந்த கம்பெனியோட இப்போதைய மார்க்கெட் கேப் வந்து $1.77 பில்லியன். இவங்களோட ஆனுவல் சேல்ஸ்ன்னு பார்த்தா போன வருஷத்துக்கு இவங்க $243 மில்லியன் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இன்கம் வந்து கொஞ்சம் நெகட்டிவில் இருக்குது, -$11.89 மில்லியன். RSI ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்ன்னு பார்த்தா அது 43ல் இருக்குது. யாஹூ ஃபைனான்ஸோட ரெக்கமெண்டேஷன் ரேட்டிங்கும் பார்த்தா 1.8ல் இருக்குது. ஆவரேஜ் ப்ரைஸ் டார்கெட் வந்து இப்போதைக்கு 33.38% இருக்குன்றாங்க. அதனால் இப்போதைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்னமும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்களோட முக்கியமான காம்படிட்டரே வந்து ஆக்டா தான். ஆக்டாவும் ஐடென்டிட்டி ப்ரொடெக்ட் பண்ணுற ப்ராடக்ட் தான் அவங்களும். ஆக்டாவை பற்றி நம்ம டாப் 10 ஸ்டாக்ஸ் இன் 2020 நல்லா பார்த்துருப்போம். 2020 நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸில் ஆக்டாவும் ஒன்று. பிங் ஐடென்டிட்டியும் அடுத்த ஆக்டாவாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுதான் இந்த கம்பெனியோட லாஸ்ட் 1 இயர் சார்ட். 1 இயர் ஃபுல்லாக இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். 2 தடவை இன்க்ரீஸ் ஆக ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் 2 தடவையும் பழைய ப்ரைஸை தாண்டி போக முடியல. அடுத்த கம்பெனி இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபைசர். இவங்களோட சிம்பிள் வந்து PFE. இவங்களோட கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து $36.60 இருக்காங்க. இது ஒரு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி கம்பெனி. இவங்க நிறைய டிசீஸ்க்கு ட்ரக்ஸும் வேக்சினும் தயாரிச்சிருக்காங்க. இப்போ கூட கோவிட்காக வேக்சின்லாம் தயாரிச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து $204.16 பில்லியன். இவங்களோட ஆவரேஜ் சேல்ஸ்ன்னு பார்த்தா $41.9 பில்லியன் இருக்குது. இன்கமும் வந்து $9.6 பில்லியன் லாஸ்ட் இயர் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. RSI ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் இப்போதைக்கு 62ல் இருக்குது. இது கொஞ்சம் ஹையர் லெவலில் இருக்குது. ஒரு $30 to $40 இருக்கும்போது இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். யாஹூ ஃபைனான்ஸ் ரெக்கமெண்டேஷன் ரேட்டிங் வந்து 2.6ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட அனலிஸ்ட்டோட ஆவரேஜ் ப்ரைஸ் டார்கெட்டும் வந்து $40.54ன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே இந்த கம்பெனி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வருத்தப்பட மாட்டீங்க. நீங்கள் இப்போ பார்க்குறதா இந்த கம்பெனியோட லாஸ்ட் 5 இயர் சார்ட். அவ்வளோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலை. ஆனால் இவங்க டிவிடெண்ட்டாக 4.26% கொடுக்குறாங்க. யாருக்காச்சும் ஸ்டாக் மார்க்கெட்டில் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணணும், மார்க்கெட் வாலட்டிலாம் தாங்க முடியாது, மார்க்கெட்டே மேலே போனாலும் கீழே போனாலும் எனக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட்டாக இன்கம் மட்டும் தந்தால் போதும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த கம்பெனி ஒரு நல்ல சாய்ஸ். இதுதான் இந்த கம்பெனியோட லாஸ்ட் 1 இயர் சார்ட். 1 இயரில் இவங்க 9% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு 9% ரொம்பவே அதிகம். இந்த வீடியோவில் இந்த அதிகமானதுனால அந்த மீதி இருக்க 5 ஸ்டாக்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த 5 ஸ்டாக்ஸ் என்னவா இருக்குன்றதை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள்.